ஓகே கைஸ், சோ இப்ப பார்க்க போறதுதான் தரமான ஒரு क्वेश्चन. 20 1/2 plus 30 1/3 minus 15 1/6 equal to what? ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். ஷார்ட்கட்டே கொஞ்சம் லென்த்தா தான் போகும். ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, அதெல்லாம் தனியா எடுத்து எழுதிருங்க. 20 plus 30 minus 15 இதை சால்வ் பண்ணுங்க. 20 plus 30 50. 50ல 15 போச்சுன்னா 50ல 15 போச்சுன்னா 35. ஆப்ஷன்ல 35ல இதுவும் ஸ்டார்ட் ஆகுது, இதுவும் ஸ்டார்ட் ஆகுது. அவசரப்படக்கூடாது. இதெல்லாம் எடுத்து எழுதுங்க. 1/2 plus 1/3 minus 1/6. இதுக்கு முன்னாடி இருக்கிற சைன் தான் போடணும், இதுக்கு முன்னாடி இருக்கிற சைன் தான் போடணும். பார்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். பின்னங்களை கூட்டும் போதோ கழிக்கும் போதோ ஆட் பண்ணும் போதோ சப்ராக்ட் பண்ணும் போதோ டினாமினேட்டர் சமமா இருக்கணும். சமமா இருக்கா? இல்ல. சமப்படுத்துங்க. 6. இப்போ இது 6 மாத்தனா இன்ட்டு 2. அதே 2ஆல மேலே மல்டிப்ளை பண்ணா மறந்துடப்படாது. இத 3ஆல மல்டிப்ளை பண்ணா 6 ஆயிரும். அதே 3ஆல மேல மல்டிப்ளை பண்ணா மறந்துடாதீங்க. இப்போ கீழே காமனா 6, மேல பாருங்க 3 பிளஸ் 2 மைனஸ் 1. இது எழுதட்டுமா? 35 பிராக்கெட் 3 plus 2 5. 5ல 1 போச்சுன்னா 4/6. அடிச்சு விடுங்க. இது இதை அடிச்சா 2 2 3 35 2/3. அவ்வளவுதான். ஆப்ஷன்ல இருக்கா? வராது. இப்படிதான் சால்வ் பண்ணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபிராக்ஷனா மாத்திட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. பண்ணாலும் ஆன்சர் வரும் அப்படி செஞ்சாலும். எப்படி 20 into 2 40 plus 1 41/2. 30 into 3 90 90 plus 1 91/3. 15 into 6 90 91/6 போட்டு அதெல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிப்பாங்க. ஆன்சர் வரும். கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா செஞ்சு விட்டுருங்க. ஓகே, இப்போ அழகா நோட்ல புரியுற மாதிரி எழுதிருங்க.